எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபலாட்டிஸ் அப்படிங்கிற இந்த டிசீஸை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? பாம் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. இந்த டிசீஸ்க்கு வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அந்த பேருமே வந்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? ஸோ பிரைமரி அமீபிக் மெனிஜோ என்செஃபலாட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரெயின்ல ஏற்படக்கூடிய ஒரு ஒரு ஃபேட்டல் டிசீஸ். சரியா? இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு 20 நாளுக்குள்ள இறந்து போயிடுவோம். சமீபத்துல எதுக்காக இத நம்ம செய்தியில பார்க்குறோம்னா, கேரளாவுல இந்த பாம் டிசீஸ் வந்து வேகமா வந்து ஒவ்வொருத்தருக்கா வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பேசிஸ்ல தான் நம்ம இந்த ஒரு கன்டென்ட்ட வந்து பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 10 மார்க்ல கேட்கலாம். வாட் இஸ் ஸ்பாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பாம் அப்படிங்கிற இந்த டிசீஸ காஸ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகேல்ரியா ஃபவுலரி அப்படிங்கிற இந்த அமீபா. ஓகேவா? இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த அமீபாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மென்ட்ஸ்ல அதிகமா இருக்கும். நம்ம ஸ்விம்மிங் பூல்ல, இல்ல சின்ன சின்ன லேக், ஸ்ட்ரீம் நம்ம ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் கிணத்துல போய் குளிப்போம். அந்த மாதிரியான கிணறுகள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மென்ட்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம போய் அந்த தண்ணியில குளிக்கிறப்ப, இல்ல அந்த தண்ணிய வேற பர்ப்பஸஸ்க்காக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, நம்மளோட உடம்புக்குள்ள வந்து இந்த பிரெயின வந்து அஃபெக்ட் பண்ணி நியூராலஜிக்கல் டேமேஜை ஏற்படுத்துறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமீபா தான் இந்த நகேல்ரியா ஃபவுலரி அப்படிங்கிற இந்த அமீபா. ஸோ எப்படி நமக்கு இந்த நோய் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஈட்டிங் அமீபா இந்த நகேல்ரியா ஃபவுலரின்றதுனால தான் வருது. நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறோம் அப்படின்னா, நம்ம நோஸ் வழியா எங்க டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாக்டரி நர்வ் மூலியமா நம்மளோட பிரெயின்க்கு வந்து போகும். சரிங்களா? ஸோ பிரெயின்க்கு போய் பிரெயின்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி நமக்கு டிசீஸ வந்து ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். டெஸ்ட்ராய்ஸ் பிரெயின் டிஷ்யூ அண்ட் காசஸ் சிவியர் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மூளையில இருக்க டிஷ்யூஸ பாதிச்சு ஒரு ஸ்வெல்லிங்க வந்து ஏற்படுத்துது. சரிங்களா? ஸோ இந்த அமீபாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ல வந்து அதிகமா காணப்படுது. ஓகேங்களா? வார்ம் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ல அப் டூ 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். டிரான்ஸ்மிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் இது. சிம்ப்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெடேக், ஃபீவர், நாசியா, யூசுவல் சிம்ப்டம்ஸ், வாமிட்டிங், ஸ்டிஃப் நெக், கன்ஃப்யூஷன், சீசர்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், கோமா அண்ட் டெத். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கும். சிம்ப்டம்ஸ் ஆன்செட் ஆயி ஒரு 18 டேஸ்லயே வந்து நமக்கு வந்து இட் கேன் ரிசல்ட் இன் டெத் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் படி பார்க்குறப்ப, டயக்னோசிஸே வெரி ரேரான ஒரு விஷயம் தான். பிகாஸ் இந்த டிசீஸே வந்து ஒரு ரேரான டிசீஸ். எத வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, ஆர்டி-பிசிஆர் டெஸ்ட்ட வச்சு தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? அதுவும் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட எடுத்து ஆர்டி-பிசிஆர் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சரியா? ஆஃபன் என்ன பண்றாங்க, இத வந்து வைரல் மெனிஞ்சிட்டிஸ் ஆர் எல்ஸ் பாக்டீரியல் மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அ மிஸ்ட்ரீட் பண்றாங்க. மிஸ்டயக்னோஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் என்னன்னா, இது வந்து அமீபிக் என்செஃபலாட்டிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தவறிடுறாங்க. ஓகேவா? ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் ட்ரக்ஸ் நார்மலா ஒரு வேக்சினோ, இல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ யூஸ் பண்றாங்க. அத வச்சு தான் இப்போ வரைக்குமே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆம்ஃபோடெரிசின் பி, அசித்ரோமைசின், ஃப்ளூகோனசோல், ரிஃபாம்பின், மில்டோஃபோசைன், டெக்ஸாமெத்தசோன் இந்த மாதிரியான மருந்துகள வச்சு தான் ட்ரீட்மெண்ட் வந்து பண்றாங்க. சரியா? ஸோ பாம் அப்படிங்கிறது ரீசென்ட் ரெலவன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கேரளால வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நம்ம இத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பேசிக்கா இந்த டிசீஸ்னா என்னன்றத தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா, அதுக்காக தான். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.